இரவு நேரத்தில் ஒரு பெரிய சோர்வும் கலக்கமும் பயமும், அதாவது நாளைக்கு என்ன நடக்க போகுது நம்ம வாழ்க்கையில், நம்ம பிரச்சனைக்கு முடிவு என்ன, இப்படின்னு நிறைய யோசிச்சிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த வார்த்தையை கேட்கணுங்க. ஆமென். இந்த வார்த்தையை நீங்கள் நம்பணுங்க. ஆமென். இந்த வார்த்தையை நீங்கள் அறிக்கை பண்ணிக்கிட்டே இருங்க. நிச்சயமாக நீங்கள் எதெல்லாம் உங்களுக்கு எதிர்மறையாக இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். ஆமென்னு சொல்லுங்களேன். எஸ். ஏன்னா காகம் கொடுக்குற உணவை எலியை சாப்பிட்டு நம்ம இதை தான் தியானிச்சுட்டு இருக்கோம். நல்லா யோசிச்சு பாருங்கள். அவர் படுத்தார். ஆனால் தூதன் கொடுக்குற உணவை சாப்பிட்டு அவர் படுக்கலை. 40 நாள் இரவும் பகலும் தேவ பர்வதத்தை நோக்கி நடந்தார். எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. என் கூட கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணுறீங்களா? அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் அப்படியே கொஞ்சம் ஜெபம் பண்ணும்படியாக நான் கேட்குறவங்கள உங்கள் இருதயத்தில் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, அப்பா, இந்த உலகத்தின் பலன், இந்த உலகத்தில் நான் ஓய்வெடுக்கிற அந்த பலன் அதெல்லாம் போதும் ஆண்டவரே. அப்பா, இந்த உலகத்தை மேற்கொள்ளுகிற அந்த தூதன் கொண்டு வந்த ஆகாரத்தை போல ஒரு விசுவாசத்தின் வல்லமை, ஒரு ஜெபத்தின் வல்லமை, ஒரு அடுத்த கட்ட தரிசனத்தின் வல்லமை, அப்பா, எந்த பிரச்சனையும் பார்த்து பயப்படாம பதுங்காம ஒதுங்காம ஆண்டவரே பயந்து படுத்திருக்காம என்னை பலப்படுத்தி நடத்துங்கப்பா. என் குடும்பத்தை நடத்துங்கப்பா. என்ன நடத்துங்கப்பா. கொஞ்ச நேரம் அப்படி விசுவாசத்தோடு நான் சொல்லுங்களேன். என்னை நடத்துங்க ஆண்டவரே. என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. என்னை வழி நடத்துங்க ஆண்டவரே. உங்கள் திட்டத்தில் என்னை நடத்துங்க ஆண்டவரே. உங்கள் தீர்மானத்தில் என்னை நடத்துங்க ஆண்டவரே. நீர் எங்களை நடத்துங்க ஆண்டவரே. ஓ ராபா ஷேதேரே நீ கரபலபோ. அப்படியே கேளுங்க. இரவு தூங்குறதுக்கு முன்னாடி என்னோடு சேர்ந்து ஜெபிக்கும்படி நான் உங்களை கேட்கிறேன். அந்த தூதன் கொண்டு வந்த ஆகாரம் எப்படி இரவும் பகலும் பலவீனத்தை கொண்டு வராம, சோர்வை கொண்டு வராம, பயத்தை கொண்டு வராம, நடுக்கத்தை கொண்டு வராம, தடைகளை கொண்டு வராம தேவ பர்வதம் வரைக்கும் போக உதவியா இருந்ததோ, அதுபோல ஒரு பலத்தின் ஆகாரம், அதுபோல தேவ பிரசனத்தின் ஆகாரம், அதுபோல தேவன் அடையாளத்தின் ஆகாரம் இப்பொழுது என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் வரட்டும். கேளுங்க 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 கேளுங்க. தகப்பனே, நாங்கள் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் பிரத்யேகமா இந்த இரவு ஜெபிச்சுட்டு படுகிறோம்ப்பா. உதவி செய்யுங்க ஆண்டவரே. பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். 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 காட் பிளஸ் யூங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கார். ஆமென்.